ஹலோ, எனது உடன்பிறப்புகளே! காலை ஒரு 5:30 மணி அளவில் நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மருமகன் வேலைக்கு கிளம்பினார். போவதற்கு முன், அங்கிள் போயிட்டு வரோங்க, ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னா ஹாவ் ஏ நைஸ் டே, ஹாவ் ஏ குட் டே சொல்லிட்டு போனார். அப்படின்னா இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கட்டும் என்ற அர்த்தத்தோடு அவர் சொல்லிட்டு போனார். நான் அப்பப்போ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நம்மிடம் இருப்பதை, நம்மிடம் கிடைப்பதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும், பகிர்ந்து உண்ண வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும் என்றால் நான் சொல்லியிருக்கேன் அல்லவா. அதனால் அவர் எனக்கு ஹாவ் ஏ குட் டே அங்கிள் சொல்லிட்டு போனார் இல்லையா, அதே குட் டேவை நான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு இந்த ஏதோ பேசுறதுக்கு ஆசைப்படுறேன். உறவுகளே, எனக்கு சிறிது நாளாக ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், மாண்டவன் மீண்டதில்லை, செத்துப்போனவன் எப்படிப்பா உயிராக வருவான், இம்பாசிபிள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா எனக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துச்சு. இப்போது ஒரு விதையை விதைத்தால் அது அழிந்து போன பிறகு அதிலிருந்து இன்னொரு உயிர் பிறக்கிறது. அப்போ மறுபிறப்பு இருக்குதா, இது எப்படி அது எப்படின்னா, அங்கே கூட இன்னொன்று, அது விதையிலேருந்து வர்றது இன்னொரு பிறவி தான். அது செத்துப்போன அதே பயிர், மரமோ செடியோ, அதே மரம் வருவது கிடையாது. அதிலிருந்து உதித்த விதையின் மறுபிறப்பு தான் அது வேறு உயிர் அதுன்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். நேற்று வீடியோவில் சொன்னேன் நான், இந்த மாதிரி அது வேறு உயிர் தான், அது மனுஷன் திருப்பம் பிறக்க மாட்டான், வேறு பயிர்களும் பிறக்காது அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். அதை நான் இதுவரையிலையும் யோசிச்சுட்டே இருந்தேன், அது எப்படி அது அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். எங்ககிட்ட தமாஷா சொல்கிறதுக்காக பேசுறதுக்காக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை விளையாட்டு தனமாக தான் எடுத்துக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாக்கா அது நான் ரொம்ப என்னை பெருமை அடிச்சுக்கின்னு பேசுகிற மாதிரி நினைக்க மாட்டேங்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். நினைக்காதீங்கன்றதை விட அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் செல்லமாக பேசுகிறேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி, என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, நான் இந்த ஜல்லடை போட்டு ஜலித்தேன். இந்த மாதிரி மறுபிறவி இருக்குதா இல்லை பார்த்தா இருக்குது அப்படின்னு எனக்கு ஜல்லடை பிடிச்சி பார்த்தா ஒரு இது கச்சிச்சு. தாத்தா என்ன தாத்தா காத்தால்? ஆமாம், கண்டுபிடிச்சிட்டேன், மறுபிறப்பு இருக்குது அப்படின்னு. எப்படி தாத்தா, எப்படி சொல்கிறீங்க? இது சரியான இது இல்லையே, மனுஷன் செத்தாக்கா செத்த மாதிரி தான்,
நீங்களே ஆணித்தரமாக சொல்கிறேன்னால சொன்னீங்க. இப்போ எப்படி பேச்சு மாற்றுறீங்கோ? இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சினாக்கா பேச்சு மாற்றலை. நான் ஆராய்ச்சி பண்ணாக்கா என்னுடைய சகோதரன் ஒருவன் இறந்து விட்டு அவன் திருப்பவும் மறுபிறவி எடுத்தான். மை பிரதர் சின்ன பையன் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க தான், தம்பி தான். ஆமாம், இவங்க கூட எனக்கு தம்பி தான். ஒரு 30 வயசு இருக்கும். அது சோக கதை. அவனெல்லாம் சாவடிச்சிட்டாங்க. அவன் நான் என்ன சொல்லுவாங்களே, ஒரு நம்பிக்கையாக, ஒரு உறுதியாக, நான் இப்போ போல கூட நான் திருப்ப வரேன் அவங்கள சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி என்னுடைய சகோதரர் சொல்லிவிட்டு செஞ்சுட்டான். அவன் சொன்னான், நான் செத்து 3 நாள் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் திரும்பி வரேன். நான் மறுபடியும் உயிர் தேடுறேன், நான் உயிராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆள் 3 நாள் ஆச்சு, திரும்ப உயிராக வந்துட்டானு. எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு எஸ் வந்துட்டீங்களா? அவர் சொன்ன மாதிரியே திரும்ப உயிராக வந்துட்டார். அது உலகம் அறிந்த விஷயம். யார் அவன் உங்கள் சகோதரன்றீங்களாக்கா? ஜீசஸ். ஒரு 30 வயது உடைய ஜீசஸ், என்னுடைய தம்பி. அவர் நான் இறந்து 3வது நாள்லேயே நான் திரும்ப உயிராக வரேன் சொல்லிட்டு எழுந்து வந்துட்டார். என்ன சொல்கிறீங்க? எஸ், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் காத்திருந்தேன். காலையில் பாருங்கள், எல்லாம் ஒரு குளிராகுது, இதெல்லாம் போட்டு வந்துட்டோம் சொல்கிறதுக்கு. எஸ்.